பாரம்பரிய வைத்தியத்தில் காது நன்றாக கேட்கறதுக்கான மருந்து. காது நல்லா கேட்கலனாலே நம்ம வாயில் வார்த்தைகள் சரியாக இருக்காது. காது நல்லா கேட்கணும்னா நிறைய சத்தமாக பேசி பழகணும். இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் காது மந்தமாக்கிறது. அதை சரி செய்கிறதுக்கு மருத்துவம் மலை வேம்பு பூ, மரமஞ்சள், புங்கநிலை, நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காது நன்றாக கேட்க, காது நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே கேட்காம போயிடுது சில பேருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் சத்து இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். இன்னும் காது கேட்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நேரம் தவறி சாப்பிட்றது, தண்ணியே அதிகம் குடிக்கிறது இல்லை, ட்ரை ஃபுட்டு சாப்பிட்றது, ரத்தோட்டம் சீராக இருக்காது அவங்களுக்கெல்லாம், நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது. முக்கிய காரணம் இன்னும் ஒன்று என்னென்னா, தலைக்கு எண்ணெய் வைக்காமல் வருடக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் காது கேளாமை அப்படின்றது சீக்கிரமாகவே சின்ன வயசுலேயே போயிடும். இப்போ எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு காது, மூக்கு, கண் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அந்த எண்ணெய் வைக்காத ஒரு விஷயம், அதுவும் ஒரு காரணம் காது கேட்காம இருக்கிறதுக்கு. தினமும் தலைக்கு குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, தினமும் தலைக்கு குளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக சூடாகி அந்த காதுக்கு போகிற நரம்புகள் சூடாகி அந்த ஜவ்வு இதெல்லாம் நிறைய பேருக்கு வெடிச்சிருது, ரத்தோட்டங்கள் நின்று போயிடுது. அதனால் தயவு செஞ்சு மலச்சிக்கல் இல்லாமையும் பார்த்துக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு புண்ணு வருடக்கணக்கில் விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் புண்ணு இருக்கிறதுனால காது கேளாமை சீக்கிரமாகவே போயிடுது அவங்களுக்கும். இப்போ காது நல்லா கேட்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம். மலைவேம்பு பூவும் புங்கன் இலை ரெண்டும் அரைச்செடுத்து நல்லா வடிகட்டி சாராக வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மரமஞ்சள் பொடி சேர்த்துக்கிறணும். நாட்டு மாட்டு பால் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மொத்த மருந்தும் ஒரு 20 மில்லி அளவுக்கு இருந்தால் போதுமானது. வெறும் வயிற்றில் குடிச்சிங்கனாக்கா வாந்தி வராது. இது காது கேட்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதே நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க, தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மருந்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை காது கேட்க வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வர்றப்போ காது நல்லா கேட்கும். காது நன்றாக கேட்க மலைவேம்பு பூ, புங்கநிலை, மரமஞ்சள், நாட்டு மாட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா உள் உறுப்புகள் உள்ள கெட்டுப்போனதெல்லாம் சரியாகும்போது அப்போ காது கேட்கும் திறன் அதிகரிக்கும். காது எவ்வளோ மந்தமாக இருந்தாலும் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடும். இது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.